ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈக்யூ வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சஃப்லேஷன் கோஷன்ட். ஒரு லிவிங் ஆர்கானிசமோட பிரெயின் சைஸையும் அதோட பாடி சைஸையும் கம்பேர் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. இதில் ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறது 7 to 10 ஹியூமன்ஸ்க்கு தான். நமக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது டால்ஃபின்ஸுக்கு தான். டால்ஃபின்ஸில் 40+ ஸ்பீஷீஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானதுன்னா பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ், ஸ்பின்னர் டால்ஃபின்ஸ், ஆர்கா கில்லர் வேல்னு சொல்லப்படுற டால்ஃபின்ஸ், அப்புறம் காமனான டால்ஃபின்ஸ். இதில் இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அதோட ஸ்பீஷீஸ்லேயே. காரணம் என்னன்னா அதோட பிரெயின் ரொம்ப பெருசு, அதே போல் அது ரொம்ப ஸ்மார்ட். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுங்களால மிச்ச அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் கண்ணாடியில் அதுங்கள தான் அது பார்க்குதுன்னு ரெகனைஸ் பண்ண முடியும். ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். விசில் அடித்தா கூப்பிட்றாங்க, அதுதான் கூப்பிட்றாங்கன்னு பழகுச்சுன்னா அதை தான் கூப்பிட்றாங்கன்னு அதால் தெரிஞ்சுக்க முடியும். நேம் வச்சு கூப்பிட்டா அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மொத்தமாக கேங்காக சேர்ந்து ஹண்ட் பண்ணுறது, ப்ரே அட்டாக் பண்ணுறது, அதுக்கடுத்து ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இதனால் ஈஸியாக பண்ண முடியும். இதுக்கு அடுத்தபட்சமாக கடலில் இருக்க இன்னொரு கிரியேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்க்கு ஒரு பிரெயின் இருக்குது, 8 ஆர்ம்ஸ் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் 8 ஆர்ம்ஸ்குள்ளேயும் ஒரு நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜார்ஸ் ஓப்பன் பண்ணுறது, பசில் சால்வ் பண்ணுறது, சில அக்வாரியமில் டேங்க்ஸ்லேருந்து தப்பிச்சு போனதாலாம் சில ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஷார்க்ஸ் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ஷார்க்குக்கு போன்ஸ் இல்லை. அதான் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிற போன்ஸ் இருக்குது. நமக்கு மூக்கில் காதில் இருக்க போன்ஸ், நம்ம கிளி மூக்கெலாம் உடஞ்சிரும்னு சொல்கிறோம்ல, லேஸ் இருக்கிறதுனால, அது போல் இருக்க போன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன் இது இப்படி இருக்குன்னா, அப்போ தான் இதனால் இதோட உடம்பு லைட்டாக இருக்கும், ஸ்பீடாக ஸ்விம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஈஸியாக ப்ரேவாக அட்டாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்பைடர்ஸுக்கு 8 கண்ணுன்னு சொல்லி. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது தான் தெரியும். ஆனால் எல்லா ஸ்பைடர் ஸ்பீஷீஸ்க்கும் 8 கண் கிடையாது. சில ஸ்பீஷீஸ்க்கு 6 மட்டும் இருக்குது. அதாவது குறிப்பிட்ட ப்ரௌன் ரெக்லியூஸ் அப்படின்னு சொல்கிற ஸ்பைடர், ஆண்ட்டு, ஸ்பைடரு, கிராபு, லாப்ஸ்டர், இது எல்லாத்துக்குமே போன்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே எக்ஸோஸ்கெலிட்டங்கிற ஒரு இதுதான் இருக்குது. அதாவது அதுக்கு மேலே இருக்க ஓடு. ஒன்ஸ் அதுங்க வளர வளர ஓடு உடஞ்சி விழுந்துடும். டேரெக்டாக அதோட தசஸ் அதோட ஒட்டியிருக்கும். அதாவது இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈக்யூ வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்சஃப்லேஷன் கோஷன்ட். ஒரு லிவிங் ஆர்கானிசமோட பிரெயின் சைஸையும் அதோட பாடி சைஸையும் கம்பேர் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க. இதில் ஹையஸ்ட் நம்பர் இருக்கிறது 7 to 10 ஹியூமன்ஸ்க்கு தான். நமக்கு அடுத்து அதிகமாக இருக்கிறது டால்ஃபின்ஸுக்கு தான். டால்ஃபின்ஸில் 40+ ஸ்பீஷீஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானதுன்னா பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ், ஸ்பின்னர் டால்ஃபின்ஸ், ஆர்கா கில்லர் வேல்னு சொல்லப்படுற டால்ஃபின்ஸ், அப்புறம் காமனான டால்ஃபின்ஸ். இதில் இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அதோட ஸ்பீஷீஸ்லேயே. காரணம் என்னன்னா அதோட பிரெயின் ரொம்ப பெருசு, அதே போல் அது ரொம்ப ஸ்மார்ட். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுங்களால மிச்ச அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் கண்ணாடியில் அதுங்கள தான் அது பார்க்குதுன்னு ரெகனைஸ் பண்ண முடியும். ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். விசில் அடித்தா கூப்பிட்றாங்க, அதுதான் கூப்பிட்றாங்கன்னு பழகுச்சுன்னா அதை தான் கூப்பிட்றாங்கன்னு அதால் தெரிஞ்சுக்க முடியும். நேம் வச்சு கூப்பிட்டா அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மொத்தமாக கேங்காக சேர்ந்து ஹண்ட் பண்ணுறது,